கொண்டு போசினீரே சூரை செடி சோறு நீங்க பேசினீரே எளியாவைக்காக கொண்டு போசினீரே சூரை செடி சோறு நீங்க பேசினீரே தெய்வமே பேசும் தெய்வமே தெய்வமே பேசும் தெய்வமே எரியாவின் தேவனிருக்க அசைவதில்லை எரியாவின் தேவனிருக்க அசைவதில்லை மூடியோ அந்நியம் கலங்கனோ நடத்தி சொல்லிய மூடியோ அந்நியம் கலங்கனோ சொல்லிய நடத்தி சொல்லிய சொல்லிய நடத்தி சொல்லிய மூடியோ அந்நியம் கலங்கனோ அவளையும் இல்லாமையும் பாட வைக்கிறே சீதையிலே நள்ளிரவில் தெரிவிக்க வைக்கிறே அவளையும் இல்லாமையும் பாட வைக்கிறே சீதையிலே நள்ளிரவில் தெரிவிக்க வைக்கிறே கதவு திறந்தன கட்டுகள் உடைந்தன கதவு திறந்தன கட்டுகள் உடைந்தன காக்கும் தெய்வம் இருக்க அவரை பயம் எடக்கிறது காக்கும் பயம் இருக்க அவரை பயம் எடக்கிறது மோடியோ அன்னி கலங்கோ நீங்க நடத்தி சொல்லிய மோடியோ அன்னி கலங்கோ நீங்க நடத்தி சொல்லிய Amen.
பாட வைத்தீரே. இறையிலே கல்லீரமில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே. இறையிலே கல்லீரமில் ஜெபிக்க வைத்தீரே. அதை உத்திரதே பட்டிகள் உடைந்தன. அதை உத்திரதே பட்டிகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீரிருக்க அவளை பயம் எனக்கு தந்து. காக்கும் தெய்வம் நீரிருக்க அவளை பயம் எனக்கு தந்து. ஒளியா அடைச்சது நீங்க அடைச்சி செல்லிக்க. ஒளியா அடைச்சது நீங்க எஜமானனை எண்ணீஸ்வராஜனை எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் போக்சித்தம் செய்வதுதான். பாடகர்கள் உற்சாகமாய் பாடி என்னுடைய நாமத்தை ஒன்று சேர்த்து ஜீசஸ் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தானே நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தானே நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தானே நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி எழுகிறேன். பலியாகி எழுகிறேன். பரலோகம் திறந்தீரையா. பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே 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 என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் இசையா ஓடி ஓடி உழைத்திடுவேன். உமக்காக நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். பலியாகி எழுகிறேன். ஜீவபலியாகி எழுகிறேன். பரலோகம் திறந்தீரையா. பரலோகம்
Yajamana
ஜெபத்தோடு கழித்தீர்களே. அப்பாவோடு பேசுங்களே. கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்யலாம். நீங்க நினைத்து பார்க்காத ஒரு அதிசயத்தை என் தேவன் இந்த காலை வேளையில, இந்த ஆறாவது வேளையில என் தேவன் உங்க சிரஸ்ல வைக்கிறார். உங்க சிரஸ்ல வைக்கிறார். பெற்றுக்கொள்ள பாருங்க அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை. உணவா சுதந்திரமா சகோதரா உன் சரீரத்தில் கூட கோவாயினாலே பேரணியத்தில் ஆகுதல் எல்லாம் இந்த காலை வேளையில முடியும். இந்த காலை வேளையில முடியும். உணவா சுதந்திரமா ரீகாவாலா உணவா சுதந்திரமா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. நீ செய்த விண்ணப்பம் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாக நீ செய்த விண்ணப்பத்தை என் தேவன் அங்கீகரிக்கிறார். ஒரு ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாக நீ என்ன விண்ணப்பம் செய்வாயோ அதே விண்ணப்பத்தை என் தேவன் நிறைவேற்ற வல்லவர். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சகோதரனே. நீ விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தையை சொல்லு. என் தேவனால் முடியாத காரியம் அது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. என் தேவனால் முடியாத காரியம் இந்த பூலோகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் என் தேவனால் கூடும். சொல்லு அப்படி கண்களை மூடி அப்படி ஜெபிக்க பார்க்கலாம். கண்களை மூடி உங்க விண்ணப்பங்களுக்காக நீங்க ஜெபிக்க பார்க்கலாம். நீங்க கர்த்தர் சமூகத்தில் என்ன விண்ணப்பம் செய்தீங்களோ, என்ன விண்ணப்பத்தை கர்த்தர் சமூகத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க பார்க்கலாம். நீ மா சந்தரே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நான் மனம் இறங்குறேன். இப்ப மனம் இறங்குறேன். மனம் இறங்கி வாழ்க்கையில நான் அதிசயம் செய்ய போறேன். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இனி நான் பொறுமையா இருப்பதில்லை. நீ பட்ட கண்ணீரை பார்த்துட்டு நான் இனி பொறுமையா இருப்பது இல்லை. உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி சிறக்க செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். சகோதரிகளே, நீ மாசாந்தரே உன்னோட நற்கரபலமா நீ விட்ட கண்ணீருக்கு பதிலாக நீ மாசாந்தரே நீ இவ்வளவு நாள் அடிச்ச கண்ணீருக்கு என் தேவன் பதிலை கொடுக்கிறார். நிச்சயமாய் என் தேவன் அதிசயம் செய்கிறார். உன் சொந்த கண்களை காணும். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு ஏற்படுகிறார். உன் சொந்த கண்கள் காணும். நான் உன்னோடு செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். சோதரா இமல சந்தரே உன்னோடு கர்த்தர் மறுபடி சொன்ன சகோதரா, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரம். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு தெளிவாய் பேசுகிற சகோதரா, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரம். நீ அற்பமா எண்ணப்பட்டவள். சகோதரி சகோதரா, நீ அற்பமா எண்ணப்பட்டவள். மத்தியில நீ அற்பமா எண்ணப்பட்டவள். உறவினர் மத்தியில நீ அற்பமா எண்ணப்பட்டவள். அற்பமா எண்ணப்பட்டவள் சகோதரி, இந்த ஆராதனை நீ கலந்துட்டு இருக்கிற தேவன் நிச்சயமாக வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னோடு இந்த காலை வேளையில உன்னோடு வாக்குத்தத்தம் செய்கிறார். உன் வாழ்க்கையில் நான் அதிசயம் செய்வேன், நிச்சயமாய் செய்வேன். இனி யுத்தம் செய்ய போறது நீ அல்ல. உன்னோடு போராடினவரை நீ தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு வழக்காடுவதை உன் கண்களில் நீ காணாது. நீ காலா உன்னை ஆராய்கிறவரை நீ தேடியும் காணவில்லை. நீ காலா உன்னோடு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இருக்கிறார். உன்னோடு போராடினவரை நீ தேடியும் காணவில்லை. நிக்கலா சங்கடா நிக்கா ஓடமா சங்கரே ஓடமா சங்கரல்லவா. ஏன் தெரியுமா? உன் கண்ணீரை என் தேவன் சமுத்திர குருத்தியில நிராட்டி வழிகிறது. வாழ்க்கை முடிஞ்சுன்னு எல்லாரும் சொல்றாங்களா? வாழ்க்கை இதோடு முடிஞ்சுன்னு சொல்றாங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, முடிந்த வாழ்க்கையில
காத்திருக்கும்போதே என் தேவன் ஏற்படுத்துவார். முடிந்த உன் வாழ்க்கை துளிர் விழுகிற ஒரு சமயம் இந்த வருடத்துல Jesus, hallelujah. என் தேவன் உன்னுடைய அதிசயமாய் நடத்துவார். எல்லாரும் வாயிலும் திறந்து அப்படி துதிக்கல. அப்பாவோடு பேசினேன். ஒரு சில நிமிடங்கள் ஆராதனை நிறைவு செய்ய போறோம். அப்படி யாரும் கண்களை திறக்காதீங்க. அப்படி கண்களை மூடி அப்பா நீங்க பேசல பார்க்கலாம். பரிசுத்தால் மறுபடியும் வருது. என்ன விண்ணப்பத்தை நீங்க வைக்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்தில் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன். நீங்க என்ன விண்ணப்பத்தில் இந்த சமூகத்தில் இந்த ஆலயத்தில் வைக்கிறீங்களோ என் தேவன் இந்த ஆலயத்திலிருந்து அவர் செவிகளை திறந்து நீ செய்கிற விண்ணப்பங்களை என் தேவன் அங்கீகாரம் செய்து அந்த விண்ணப்பத்திற்கு என் தேவன் பதிலை கொடுக்க வல்லவர். சில குடும்பத்துல பரிசுத்தாவியார் சொல்றாரு, சில குடும்பத்துல உள்ள ஆசீர்வாத குறைவுகள். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் உன் குடும்பத்துல தங்கவே மாட்டேங்குது சகோதரி. எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் உன் குடும்பத்துல நிலை இருப்பதே இல்லை. அந்த தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். தரித்திரத்தின் ஆவி வருமானம் வருது, ஆனால் அது சேமிக்க முடியல. அந்த வருமானம் உன் வீட்டில் தங்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிற சகோதரியே, உன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்ய போறாரு. இனி வீட்டுல வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டுல நிலையாய் தங்கும். வரக்கூடிய வருமானம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது வீணாய் போவது இல்லை. பரிசுத்தாவியார் சொல்றாரு, உன் வீட்டுல வருகிற இது வருமானம் அது ஆசீர்வாதமாய் மாறும். அது வீண் செலவாய் இது போவது இல்லை. வீட்டுல இருந்து வரும்போதே நீ கண்ணீரோடு வந்து கர்த்தர் சொல்றாரு சகோதரி. நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போது நீ கண்ணீரோடு தான் வந்த. ஆனா என் தேவன் சொல்றாரு, நீ இங்க இருந்து கிளம்பும் போது அதே கண்ணீரோடு போவது இல்லை. நீ இங்க இருந்து கிளம்பும் போது அந்த கண்ணீரை என் தேவன் உன் வரவின் தரத்தை கொண்டு என் தேவனுடைய தரத்தை கொண்டு அவர் துடைத்துதான் உன் கண்ணீரை துடைத்துதான் இந்த அனுப்ப போறாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் போது உன் கண்ணீர் துடைக்கப்பட்டதால் நீ உன் வார்த்தை தேவனுடைய வார்த்தை உன்னோடு பேசுவதாக நீ வெளியே சொல்வ. உடவல ராதன ரீகம் சேதா உடவல ரீகம் தேரளவா ரக்கம் சேல கந்துரி ஆந்தரே உடவலவோ ரகன் சந்தரே ரீகா ராதா. பிள்ளைங்க வாழ்க்கை கொடுத்து நீ கவலைப்படாத சகோதரி. ஓ ரீகா ராதனை உடவலவோ சந்தனே உன்னை நடத்தியவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை தாயின் கருவில் உருவாகுவனே உன்னை கண்டெடுத்தவர் சொல்றாரு. உன் குழந்தைகள் எதிர்காலத்தை கொடுத்து நீ கவலைப்படாதே, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஓ ஜீசஸ் ஹalleluya. உன் குழந்தை எதிர்காலத்தை உன் பிள்ளை எதிர்காலத்தை குறித்து கலங்காதே. என் தேவன் சொல்றாரு, எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உன் பிள்ளையோட எதிர்காலத்தை என் தேவன் பார்த்துக் கொள்வார். அடிக்கடி கவலைப்படுறத எனக்கு யாருப்பா இருக்கிறா, எனக்கு யார் இருக்கிறாங்க அடிக்கடி அப்பா பாதத்துல சொல்றேன். பரிசுத்தாவியார் சொல்றாங்க, உன் கூடவே நான் இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். சந்தரா உடவலவோ ரவோ சந்தரே நீக்கல ரந்தரவோ சபல ரகபாரா பாலா உடவ சகதனவலவா நீக்கல ரதனலனவா ஓ நீக்கம் சேரே ரேதரா உடவ சந்தரே உடவ சகல ரதனவலவோ ரவ சந்தரா ரகம் பேரல ரதனவலவோ. ரொம்ப நேசிக்கிறார் சகோதரி. உன் குடும்பத்தை சகோதரா, உன் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறாரு, உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. நீ என்னைக்கோ மறித்து போகக்கூடியவன், நீ என்னைக்கோ மறித்து போகக்கூடியவன். நீ இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறனா யாருக்கும் தெரியாம நீ செத்தெல்லாம் சொல்லி எத்தனை நாள் முடிவெடுத்த. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒரு நாளோ கைவிடுவதும் இல்லை. கைவிட்ட போல சூழ்நிலை இருந்தாலும் உன்னோடு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
கைவிடுவதில்லை. உன் படகு இப்போ ஆழ்கடல்ல தத்தளிப்பார்கள். சுத்தி யாருமே இல்லை. நான் எப்படிப்பா கரை சேருவேன், நான் எப்படி கரை சேருவேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நீ கரை சேருவாய் மகளே, நீ கரை சேருவாய் மகளே, நீ கரை சேருவாய். கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க, உன் படகு ஓடிடுமா? உன்னோடு கட்டளை சொல்றேன், உன் படகு ஓடிடுமா? கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. இந்த இடத்துல ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம், எதிர்காலத்துக்கு கலங்கி போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ கலங்காதே, உன்னை நான் கரை சேர்ப்பேன். எப்படி தெரியுமா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கரத்தை பிடித்து சேர்ப்பது போல நான் உன்னை கரை சேர்த்திடுவேன். கரை சேர்த்திடுவாய், கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவாய், கலங்காதே. உன் குடும்பத்தில் கரை சேர்த்திடுவாய், கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவாய், கலங்காதே. என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க, உன் படகு உன்னோடு பேசுறாங்க, உன்னோடு பேசுறாங்க. உன்னோடு நான் உன்னோடு சொல்றாங்க. நல்ல கரங்களை தட்டி அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்படி நல்ல கரங்களை தட்டி அப்படி நன்றி செலுத்தலாமே. அப்படி நாம் அப்படியே எழுதி நிற்கலாமா? ஒரு சில நிமிடங்கள் அந்த ஆராதனை நிறைவு செய்யலாமே. அப்படி போடி நம்ம எழுதுறேன்னு நான் நம்புறப்பா, இதை நீங்க கரை சேர்த்துருவீங்கப்பா. என் குடும்பத்தை நீங்க கரை சேர்ப்பீங்கப்பா, நான் நம்புறப்பா. உங்க வார்த்தையை நம்புறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரங்களை அப்படி பரவத்துக்கு நேராக எழுதி சொல்லலாமா? அப்போ நான் கரை சேர்ந்துருவோம்ப்பா. நீங்க இந்த கரை சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. நான் கரை சேர்ந்திடுவேன், கலங்க மாட்டேன். 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 நிச்சயம்
நிச்சயமாய் கர்த்தர் சொல்றாரு. இப்போ வாழ்க்கை படகுல இருக்கிற மாதிரி ஒரு தத்தளிப்பான நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகளே, நீ இனிமேல் அந்த நிலைமையில இருக்க போறது இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருந்து உன்னை கரை சேர்த்திடுவார். நீ கலங்காதே, நீ திகையாதே. ஏன் தெரியுமா? நான் உன் தேவன், நான் உன்னை உண்டாக்கின உன் தேவன், உன்னை உருவாக்கின உன் தேவன். உன் வாழ்க்கை கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சகோதரியே, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சகோதரா. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் தேவ சித்தத்தோடு தான் நடக்குது சகோதரியே. நீ ஒன்னும் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் சொல்றாரு, நீ இந்த இடத்துல கரை சேருவாய், நிச்சயமாய் கரை சேருவாய். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிடிச்சிட்ட போதும் நிச்சயமாய் உன்னை அவர் கரை சேர்வார். ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவேற்ற போறோம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்காக எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி இந்த ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. நீமா சந்தரபலநாதரவா. அப்பா, அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த எல்லாம் நீங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழிய ராஜா அப்பா பெரிய அளவுல பயன்படுத்தப்படட்டும். அந்த ஊழியக்காரங்க ராஜா அப்பா ஒவ்வொரு தேசத்திற்கும் அப்பா நீ கொண்டு சென்று பயன்படுத்த முடியாது. நாங்கள் சபையாரை மனதார வாழ்த்துகிற ராஜா. தேவ ஆவியானவர் அப்பா ஊழியரோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கட்டும். இயற்கைக்கு மாறான அதிசயங்கள் அப்பா ஊழியரை கொண்டு செய்ய இந்த ஊழியம் வளரட்டும். இன்னைக்கு சபையில் உருவாகட்டும். அநேக ஊழியக்காரரை உருவாக்குகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இன்னும் மாறட்டும். ஓ லட்சக்கணக்கில் ஊழியர்களை உருவாக்குகிற அந்த அபிஷேகம் அப்ப ஊழியர் மேல விளட்டும் ராஜா. ஆவியானவரே அப்பா நீ அப்படி செய்யப்பட காரியங்கள் நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம சொல்லிக்க போறோம். யார் யார் மனபாரத்தோடு வந்திருந்தாங்களோ அவர் மனபாரத்தை எல்லாம் என் தேவன் இந்த ஆராதனை மேல மாற்றுவதற்காக அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா நன்றி ராஜா. அப்பா நீ மாற்றுவதற்காக நன்றி. அப்பா மனபாரங்களை மாற்றுவதற்காக நன்றி. கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுப்பா. அப்பா ஒரு நன்மை குறைபடாமல் என் தேவன் நிறைவாய் நடத்துகிறப்பா. ஒரு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில் குறைபடாம என் தேவன் திருப்தியாக்கி நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா சொல்றோம் மறுபடி ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கும்படியாக சொல்லிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனால பிதாவே. ஆமென். அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா வாரமும் நடக்கிறதான ஆராதனை 7 மணிக்கும் 9 மணிக்கும் நடந்துட்டு இருந்த ஆராதனை இப்போ ஒரு டைம் மட்டும் மாறுது. 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 7 மணிக்குள்ளது 7 மணிக்கும், 9 மணி ஆராதனை 9:30 மணிக்கும் ஸ்டார்ட் ஆகும். காரணம் என்னன்னா நமக்கு இந்த வாரத்துல இருந்து சண்டே கிளாஸ் லீட் பண்றாங்க. ஸோ அதனால 9 மணிக்குள்ள ஆராதனை 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும் ஸ்கூல்ல இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது ஆராதனை முடிஞ்சு சண்டே கிளாஸ் உண்டு. 2வது ஆராதனைக்குள்ளவங்களும் அதுல கலந்துக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல 3வது சனிக்கிழமை நேற்று முடிவடைந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 3வது சனிக்கிழமை எல்லா மாதமும் நம்ம சபையில வைத்து ஒரு சில நாட்களுக்கு பின்பாக அந்த லாக்டவுன்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு மண்டபத்துக்கு போயிடுவோம். அது வரைக்கும் நம்ம சபையில வச்சுதான் உபவாச கூடுகை 3வது சனிக்கிழமை நடக்கும். மற்றபடி எல்லா கூடுகைகளும் நடக்கும். செயின் பிரேயர்ல இருக்கவங்க நல்லா ஜெபிச்சுக்கங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இன்னும் சின்ன பிள்ளைங்க மீட்டிங்ஸு, அந்த யூத் மீட்டிங்ஸ், நிறைய ஊழியங்களுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸா முடியணும். செயின் பிரேயர்ல இருக்கவங்க அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. டீச்சர்ஸுக்காக ஜெபிச்சுக்கங்க, பாஸ்டருக்காக ஜெபிச்சுக்கங்க, ஊழியங்களுக்காக ஜெபிச்சுக்கங்க. இன்னும் வெளி தூரங்களுக்கு இன்னும் பயணங்கள் இருக்கு. நிறைய டேட்டு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். ஓடத்தக்கதான பலனை கற்றுக் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் போன வருஷம் உள்ள வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. இந்த வருஷம் உள்ள வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மளுக்கு நிறைவேற்றி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. சண்டே இது சர்ச் முடிஞ்சதும் 8:30 மணிக்கு சர்ச் முடிஞ்சதும் நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பிள்ளைங்க எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டீங்கன்னா ஜெபிச்சு நம்ம சண்டே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மேபி கண்டினியூஸா அந்த சண்டே கிளாஸ் நடக்கும்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சொன்ன செய்திக்குள்ள போகலாம். கண்களை மூடி முதலாவது ஆராதனையில் ஆண்டவருடைய நாமம் அப்படியே மகிமைப்படும்படியாய் அவருடைய அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே விளங்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கலாம். அவர் நல்லவராகவே இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய அதிசயங்கள் ஒரு நாளும் மாறாது. அவருடைய அற்புதங்கள் ஒரு நாளும் நம்மளை விட்டு மாறாது. இந்த முதல் ஆராதனையில் நீங்கள் நானும் இயற்கைகளை பார்க்காதபடிக்கு இயேசுவை பார்ப்பதற்காக இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். இயேசுடைய ஆராதனைகளை பங்கு கொள்வதற்காக இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மளை உயர்த்த வேண்டும் அவ்வளவு தூரம் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே என்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பே என்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழுதலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே அன்பியா எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே அன்பியா என்னை கண்டீரே அன்பியா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழுதலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 தேவாரப்பா தேவாரப்பா சுகம் தந்திரே தந்திரையா தேவாரப்பா தேவாரப்பா சுகம் தந்திரே தந்திரையா சுகம் தந்திரே தந்திரையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழுதலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 கவிதேசரே கவிதேசரே திருமலையில் உலகில்
இறக்கத்துக்கு மகிமையும் பார்க்கிறதா இருக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆராதனை இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே பல மனித ஆண்டுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார். தாகம் உள்ளவர்கள் வேதம் சொல்லுகிறது, பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவரை கவனமாய் கேட்டு சப்பானி கவனமாய் கேட்டு காலூட முடியாதபடிக்கு நின்ற ஒரு மனிதன் அந்த தேவ சத்தத்தை கேட்ட பொழுது, கவனமாய் கேட்டு அந்த சத்தத்தை கேட்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சப்பானியின் காலூன்றி நிற்கப்படினார். ஆண்டவர், இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னார். ஏதோ ஒரு அற்புதத்தை உங்களுக்காகவும் எனக்கும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் பார்ப்போம். இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனை வார்த்தைகளை நமக்கு வெளிப்படட்டும். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. இன்றைய காலை வேளையினுடைய முதலாவது செய்தி, விழுந்து போகாதே. ஆண்டவர் நம்மிடத்திலே சில காரியங்களை விரும்புகிறார். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய பாவ வழிகளிலே விழுந்து கிடக்கிற காலகட்டங்களிலே நம்மளை இன்னும் ஆண்டவர் அதிகமாய் நேசித்து, இனி நீ விழுந்து போகக்கூடாது, நீ இன்னும் ஆவியை வளர வேண்டும், இன்னும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நீ நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு 7, 8, 9, 10 காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவர் நடத்துகிற விதத்தோடு நான் உங்களோடு கூட பேசுவதற்காக விரும்புகிறேன். இதை லைவில் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் விழுந்து போகாதபடிக்கு எழுப்பி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு பாத்திரங்களாய் மாற்றப்பட வேண்டும். வசனத்துக்கு நேராக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துக்கு நேராக ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 4. ஆகையால் சரி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள், பலவிதமான நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்தாதபடிக்கு நம்மிடத்திலே விழுந்து போகக்கூடாது என்பதற்காக சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அப்படி சொன்னால், கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் விழுந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு கீழ்வடிகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் விழாதபடிக்கு நாம் வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே வைக்க முடியும். இந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் வாசிக்கலாம். ஆகையால் கீழ்ப்படியாமலே விழுந்து போகாதபடிக்கு போதும். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வேதம் நமக்கு காண்பிக்கிறபடி கீழ்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். நான் அநேக காரியங்களை ஊழியத்தின் பாதைகளிலும் சரி, மற்றுமாக நான் பல இடத்துக்கு கடந்து போகும் பொழுது கேள்விப்படுகிற காரியம் அதுதான். அநேகர் சொல்வார்கள், இது ஏன் நடந்தது? கீழ்படியாமல். ஏன் இது சம்பவித்தது? கீழ்படியாமல். சில வாகனத்திலே கடந்து வருவார்கள், சில வாகனத்திலே கடந்து போவார்கள். ஆனால் அந்த கீழ்படிதலோடு கூட ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து அவருடைய பாத்திரங்களாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அது என்ன நடக்கும் என்று சொன்னால், அது ஒரு மேன்மையை உண்டாக்கும். ஆனால் நாம் இன்னைக்கு விழுந்து போவதற்கு காரணமே கீழ்படியாமல் இருப்பதற்கு தான் அது ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக 2 பேர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 பேர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால்
வஞ்சகத்திலே நீங்கள் மேற்கொண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து போதும். அடுத்ததாக இந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அக்கிரமக்காரருடைய வஞ்சக உபதேசத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அப்படியானால் இந்த அக்கிரமக்காருடைய வஞ்சக உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் நாம் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்காக நான் விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியா தேசத்திலும் உலகத்திலும் அநேக வஞ்சகமான வார்த்தைகள் உபதேசத்தை சொல்லி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் விழுந்து கிடக்கிற சில அனுபவத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆனா நீங்களும் நானும் அக்கிரமக்காரனுடைய வஞ்சகமான உபதேசத்திலே விழுந்திடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 2 பேர்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களோடு நான் அன்பாய் சொல்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா உபதேசமும் சரி என்று சொல்லி நீங்கள் எடுத்துவிடக் கூடாது. எல்லா உபதேசங்களும் சரிதான் என்று சொல்லி எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அது நம்மளை விழுந்து போக பண்ணும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேசுவதற்காக விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அன்பா சொல்கிற காரியம், அக்கிரமக்காருடைய உபதேசத்தை கேட்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் அநேக நேரங்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கிறோம் என்று சொன்னால், இப்போ டிவி, யூடியூப் எதுல பார்த்தாலும் செய்திகள், எதுல பார்த்தாலும் காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உபதேசத்தை கேட்க முடியல. உபதேசத்துக்கும் வேதத்துக்கும் உபதேசத்துக்கும் வித்தியாசம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிற அநேக ரகசியங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நாம் விழுந்து போக கூடாதபடிக்கு சொல்கிற காரியம், அக்கிரமத்தாருடைய உபதேசத்தை கேட்டு நீங்கள் விழுந்துவிடக் கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நான் கடந்த நாட்களிலே ஒரு கூட்டத்துக்காக கடந்து போயிருந்தேன். பெங்களூர்ல இருந்து அவர்கள் கடந்து வந்திருந்தார்கள். கடந்து வரும்பொழுது ஒரு 30-40 கிளாஸ் எல்லாம் முடிகிறது. முடிந்த உடனே அந்த வேதத்தை பார்க்கும்போது அவர்கள் எடுத்த கடைசி நேரத்திலே அவருடைய உபதேசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நரகம் கிடையாது, பரலோகத்தை கொண்டு நீங்க கவலைப்படக்கூடாது, எல்லாம் அவர்கள் உபதேசங்கள் எல்லாம் வித்தியாசமாகவே இருந்தது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய லெவல்களிலே நாம் இருக்கிறபடினால் அந்த உபதேசத்திலே விழுந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்தோம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் இருந்து எச்சரிக்கையாக இருப்ப என்று சொன்னால், அதான் பைபிள் அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்பவுமே என்ன சொன்னா, ஆவிக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். மாம்சத்தின்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லா உபதேசங்களும் சரி என்று சொல்லி நம்முடைய காதுகள் கேட்டு அது சிந்தைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் உபதேசத்தின்படி நடக்கிற ஒரு பாத்திரங்களாய் மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக 3வது காரியம், விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துக்கு நேராய் ஒருவர் தியானிக்கிறோம். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐசுவரியத்தை காப்பார்கள். 11-14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். உண்டானால் போதும். அடுத்ததாக நாம் விழுந்து போகாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, நல்ல ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஆமென் சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நாம் விழுந்து போகாதபடிக்கு நல்ல ஆலோசனை தேவை. இன்னைக்கு ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளுக்காக இருந்தாலும் சரி, நல்ல ஆலோசனை இல்லை என்று சொன்னால் அவர்கள் விழுந்து போவார்கள். சிலருக்கு சரி ஞாயிற்றுக்கிழமை வரலையா, பரவாயில்ல வராத, உங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லி பேசுவோம். சிலருக்கு சில ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆகியும் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாருங்கள், அநேக குடும்பங்கள் இன்னைக்கு விழுந்து இருப்பதற்கு காரணம் என்ன சொன்னால், ஆலோசனை இல்லாதபடிக்கு. ஒரு குடும்பம் என்னை பார்த்து சொன்னது, என்னுடைய குடும்பத்திலே அநேக விதமான சூழ்நிலைகள், ஆனா
அன்னைக்கே என்னுடைய குடும்பத்துக்கு நீங்க கிடைச்சிருப்பீங்க சொன்னா என்னுடைய குடும்பம் நல்லதொரு மேன்மையான ஒரு குடும்பமாக இருந்திருக்கும். எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு யாரும் இல்லை, எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை நடத்துவதற்கு யாரும் இல்லை. எல்லாமே நாங்கள் மனம் போன வக்கீலை செய்தோம், அறிவித்தமாகத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு கிடைத்தது எங்களுக்கு ஒரு வாக்கியம் என்று சொல்ல காரணம் என்ன? ஆலோசனையின் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆலோசனை தேவ சமூகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். யாரு சொன்னாலும் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கிறது, நான் எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல. சில ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென். இன்னைக்கும் எனக்கு ஊழியர்கள் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் இப்படி செய்தா நல்லா இருக்கும். எனக்கு ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் இருக்கிறார், நான் இல்லை சொல்லல. ஆனால் சில நேரங்களில் நமக்கு ஆலோசனை தேவை. சில நேரங்களில் யாரை கொண்டாடும் தேவன் சில ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையை தரும் பொழுது அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்ல மாட்டீங்களா? ஒரு வீட்டில் எப்படியாக ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ அவர்கள் எல்லாம் சம்பந்தத்தை எல்லாம் பேசி முடித்து விட்டார்கள். அவர்கள் எல்லா சம்பந்தமும் முடிந்து விட்டது. ஆனா நான் என்னுடைய ஜெப நேரத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது நீ அவர்கிட்ட சொல்லு, இந்த திருமணம் நடந்தால் ஒரு பயங்கரமான சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில உண்டாகும், நீ நடக்கக்கூடாது என்று நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர்களோட பேசினதை அவரோடு நான் பேசினேன். ஆனால் பார்ப்பதற்கு நல்ல பயன்தான், பார்ப்பதற்கு எல்லாம் சரிதான். ஆனால் தேவ சித்தம் இல்லை, தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில இல்லை. அதே போல நான் சொல்லிவிட்டு நான் போறேன், அவர்கிட்ட சொன்னேன், இப்படியா ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கீழ்படித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் கீழ்படியவில்லை, ஆலோசனையை கேட்கவில்லை. இன்றைக்கு சொல்கிறார்கள், அன்னைக்கு சசிகுமார் சொன்னார் அதை நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லுவார்கள். நான் எதுக்கு உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை நிச்சயமாய் தேவை. அந்த ஆலோசனை நம்மளை சீர்படுத்தும், அந்த ஆலோசனை நம்மளை கனப்படுத்தும், அந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அதை சொல்றீங்களா? பாருங்க, ஒரு வாகனத்தில் நம்ம போறோம்னு வச்சுக்காங்களேன், அவர் சிலர் சொல்லுவாங்க, பஸ் இந்த ரூட்டுக்கு போகாதீங்க, நான் நேரத்துக்கு தான் போயிட்டு வந்தேன், ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம், என்ன இல்ல போவோம் அப்படின்னு போவோம். வண்டி திருப்பதுக்கு கூட என்ன செய்யலாம், இடமே இருக்காது. இதுதான் இன்னைக்கு உள்ள மனிதனுடைய ஆலோசனை இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆலோசனைக்கு கீழ்வழிகள் என்று சொன்னால் நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஆமென் சொல்லுவாங்களா? பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனை குறித்து வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் தேவன் விழுந்து போகாத தேவ சமூகத்திலே அவன் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே கீழ்ப்படிந்து வென்றபடினால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு வந்தது, ஆண்டவருடைய வல்லமையில் வெளிப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற உங்களோடு நான் சொல்கிறேன், ஆலோசனை இல்லை என்று சொன்னால் சீர்கெட்ட ஜனமாய் நம்ம மாறிவிடுவோம். ஆலோசனை தேவை. அன்பா சொல்ல, நான் படிச்சிருக்கிறேன், நான் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா காரியங்களையும் தெரியும் என்று சொல்லி என்னைக்குமே நாம் இருக்கக்கூடாது. நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதுதான். நேற்றைய தினத்தில் நீங்க எல்லாரும் வரலாற்றுனால நேற்றைக்கு கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்காக நான் விரும்புகிறேன். நீங்க வாசிக்கும்படியாக பிரேமனுக்கு எழுதின அந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல சீசனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்ட பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமானவனும் பிலோமோனுக்கும். பாருங்க, போதும், இங்க பிரியமுள்ள ஒரு மனுஷன். இது எனக்கு நான் உங்களோட அன்பா சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல ஆலோசனைக்காரரோடு கூட இருக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவுக்கும் பிரியமுள்ள ஒரு மனிதன், ஆண்டவருக்கும் பிரியமுள்ள ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உங்களோடு நான் சொல்லுகிற ஒரு காரியம், நல்ல ஊழியர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவர் நிச்சயமாய் தேசத்திலே மேன்மையாக இருப்பார்கள். அல்லேலூயா. என்னோடு ஊழியம் செய்த ஒரு சகோதரர்,
அந்த சகோதரனுடைய டூ வீலர்ல வரும்பொழுதெல்லாம் பாஸ்டர் நான் தீர்க்கதரிசனத்தை எப்படி சொல்லணும் பாஸ்டர், சுகமளிக்கிற வரத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், நான் எப்படி பாடணும், எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் என்று கேட்டுட்டே இருப்பார். கூட்டத்துக்கு கூட்டிட்டு போவேன், பாடுங்க மைக்கு கொடுத்து பாட சொல்லிடுவேன், அடுத்ததாக செய்தி கொடுக்க சொல்லிடுவேன். ஒவ்வொரு காரியம் பாஸ்டர் என்ன பாஸ்டர் தப்பு இருக்கிறதா, நான் என்ன பாஸ்டர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார். இன்றைக்கு பார்த்தால் தேவ சமூகத்தை இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நல்ல ஆலோசனையை நாம் கேட்கிறவர்களாக, நல்ல ஆலோசனையின்படி நடக்கிற அந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். ஆமென். ஒரு வீட்டுல மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா கணவன் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா மனைவியை விட கணவனுக்கு நல்ல அறிவு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் உலக ரீதியில எல்லாவற்றையும் பார்த்து வந்திருப்பார். ஆனா அந்த மனைவி நான் படிச்சிருக்கிறேன் அங்கிற ஒரு மனமெற்றிமை, அந்த போல ஒரு நான் என்ன எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது என்ன நடக்கும் என்று சொன்னால் கணவனுடைய ஆலோசனையை கேட்காதபடிக்கு இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை கேள்விப்படுத்திவிடும். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட வீட்டினுடைய தலைவர், நமக்கு கொடுக்கப்பட்ட கணவன், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணவனுடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. எங்க போனாலும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யார் தலைவர் சொன்னா இன்னைக்கு மனைவி தான் தலைவர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தலைவிகளாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆலோசனையின் தேவனுக்கு நீங்கள் கீழ்வடிய வேண்டும். அந்த ஆலோசனையின் தேவனாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவனாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை அது நமக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கும் கீழ்வடிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏனும் சொல்லுகிறது, இந்த வருஷம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டபடினாலும் தேவனுடைய ஆலோசனையின்படியும் தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டவர் இந்த பிரேமோன் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்திலே ஒரு அன்புள்ளவனாக இருந்தான். ஆமென். ஆலோசனை கேட்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பிரியமுள்ளவர்களாய் மாற முடியும். இரண்டாவது, நீ ஆலோசனை கேட்கும் பொழுது அன்புள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ முடியும். சொல்லுங்க. இயற்கைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் மட்டும் செய்வார் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை வர வேண்டும். ஆமென். ஆண்டவரிடத்திலே கிருபைகள் வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு தெய்வீக கிருபை நம்முடைய வாழ்க்கையை தேடி வர வேண்டும். இங்க பைபிள் சொல்லுகிறது, அந்த மனுஷன் ஆலோசனை கேட்டு எப்படி நடக்கிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டிலே வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அன்புள்ளவராய் இருந்தார். ஆண்டவருடைய ஆலோசனையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா பரிசுத்தவான்களுடைய அன்புள்ள பரிசுத்தவான்கள் இடத்திலே அன்புள்ளவராக இருப்பார். ஆமென். சில ஊழியர்கள் சில வீட்டுக்கு போனா பிடிக்கவே செய்யாது. ஒருத்தர் இப்படியா சொன்னார், ஒரு ஊழியர் வந்தார் பாச கதவை பண்ணி உள்ள போயிட்டார், காணிப்பது அடிச்சுட்டே இருந்தார், உள்ள இருக்கிற சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆலோசனையை கேட்பதற்கு மட்டுமல்ல, அவரை குறித்த ஒரு தவறான பேச்சு, அவரை குறித்த ஒரு தவறான காரியங்கள், அதை உடனே சொல்றேன், உபதேசம் சரியில்லை என்று சொன்னால் யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டாம். அவன் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள், ஆவியில வரப்பட்டவர்கள், உங்களுக்கு தெரியும் அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவருடைய பாரம் என்ன என்பதை தெரிந்து நாம் நல்ல உபதேசத்துக்கு நல்ல ஆலோசனையை கேட்டு நடக்கிற ஒரு பாத்திரங்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த மனுஷன் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்தான். இந்த ஒரு நல்ல ஆலோசனையாய் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தருகிறார். என்ன செய்யணும் அப்படி சொன்ன, முதலாவது ஆலோசனை கேட்கிறது மட்டுமல்ல, ஆலோசனை கேட்கிற நீங்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆலோசனை கேட்கிற நீங்கள் இயேசுவிடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நான் ஒரு ஊழியர் செய்கிறேன், வாலிபர் கூட்டமாக இருக்கலாம், சிறுவர் மீட்டிங்கா இருக்கலாம், பெரிய குடும்ப ஆசீர்வாத கூட்டமாக இருக்கலாம். எந்த கூட்டத்தில் நம்ம ஊழியர் செய்தாலும் நம்மளை பார்க்கிற கண்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அன்பை எதிர்பார்ப்பார்கள். ஒரு அறிஞர் சொல்லுங்க, நம்முடைய கிறிஸ்துவுடைய அன்பை தான் நம்முடைய வாழ்க்கையில விரும்புவார்கள்.
ஒரு சகோதரர் இப்படியாக இடத்துல நேற்றைக்கு சொன்னார், பாஸ்டர் உங்களை வேலூர்ல எல்லாருக்கும் பிடிக்கும் பாஸ்டர், அங்க நிறைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது, அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்தா அவங்களை உபசரிக்கிறது, அவங்க வந்தா அது ஊழியக்காரர்கள் வந்தா எழுந்து நின்று உபசரிக்கிறது, அவர் சிறியவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டோடைய சமூகத்திலே அதற்கேற்ற கனத்தை கொடுக்கத்தக்கன. எல்லாரும் வந்தாலும் நான் எழுந்து நின்று வாங்குவதை கை கொடுப்பேன், எல்லாரும் வந்தாலும் எப்படி இருக்கிறேன்னு கேட்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பான ஒரு வாழ்க்கை நமக்கு நிச்சயமாய் தேவை. சொல்லுங்க. அப்போ பைபிள் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், ஆலோசனை இல்லாதபடிக்கு இருப்போம் என்று 11வது வசனத்தை வாசிக்கலாம். அது ரோமனுக்கு வாசிக்கலாம். 11வது வசனம் 297வது ஏற்பாடுல அந்த பகுதியை பார்க்கலாம். பிரோஜனம் இல்லாதவனும் இப்பொழுது எனக்கு பிரோஜனம் உள்ளவன். அதுதான் உண்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் நீங்கள் நானும் பிரோஜனம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை அச்சுப்பான ஒரு நிலைமைகளுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பிரோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலோசனையை கேட்கிற, தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிற ஒரு பாத்திரங்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை நான் உன்னிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற பாரு. பவுல் சொன்னார், என் உள்ளம் போல இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன சொன்னா, நாம் தேவனுடைய உள்ளத்தை போல இருக்கணும். ஆமென். அவனுடைய உள்ளம் தான் பரிசுத்தம். ஆனா பவுல் சொல்ற என்னுடைய உள்ளத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த மனிதனை குறித்த ஒரு சாட்சி அங்கே உண்டாகிறது. ஏன் அப்படி சொன்னா, பவுல் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு பவுல் கொடுக்கிற ஆலோசனைப்படி நடக்க, அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு பாத்திரங்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க. இப்போ நம்ம சகோதரர்கள் இப்போ நம்ம ஊழியத்தோடு கூட இணைந்து நிற்கிறாங்க. நான் ஒரு ஆவியானவர் அந்த நேற்றைக்கு ஜோம் பண்ணும்போது சொல்றாருன்னு வச்சுக்காங்க. அப்ப நான் அந்த சகோதரர்களுக்கு ஒரு சொல்றேன், உங்களை ஆண்டவர் நாகப்பட்டினத்துக்கு ஊழியத்துக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பிரதர் சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர் நான் அடுத்த வருஷம் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொன்னால், நல்ல ஆலோசனைகளை அதப்போ என்ன சரி பாஸ்டர் நான் போறேன், நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்னோட கூட பேசட்டும், நிச்சயமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாதான் ஆண்டவர் சொல்லுவார். சொல்ல மாட்டீங்களா? நான் உங்களுக்கு இந்த ஊழியம் நான் உனக்கு கொடுக்கிறேன், நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சரி பாஸ்டர் நான் ஜெபம் பண்றேன், நிச்சயமா நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு நல்ல ஆலோசனையை கேட்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்னால், ஒரு 2 சகோதரர்களை குறித்து ஒரு நாள் அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்யும்படி அழைப்பு இல்லை, தேவன் உங்களை வெளியே கொண்டு போவார். 2 சகோதரர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், உங்களுக்கு அழைப்ப வித்தியாசம், ஆனால் அன்றைக்கு கீழ்படியவில்லை, இன்றைக்கு அந்த இடத்தை விட்டு இன்னும் போகவும் இல்லை. அல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? நல்ல ஆலோசனையை கேட்டா நமக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் கொள்ளை பொருட்களை தருவார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார், இப்ப நீங்க தான் ஊழியம் செய்யணும்னு சொன்னார். எந்த நினைவு கேட்டாங்க, ஏன் பீகாருக்கு போக வேண்டியதானே, ஏன் வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்க ஊழியம் செய்யற? அப்ப ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த இடத்துல வாலிபர்களையும் இந்த இடத்துல உனக்கு தந்த ஊழியங்கள் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தந்ததுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்து மக்கள் இந்த பக்கத்தில் குறைவாக இருந்தாலும் வெளியில கூட்டத்தை ஆண்டவர் பெரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் கையில் தந்திருக்கிறார். அடையாளம் ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். இன்னைக்கு நான் உங்களோடு சொல்கிற காரியம் அதுதான், நீங்கள் நல்ல ஆலோசனையிலே நடக்கிற ஒரு பாத்திரங்களாய் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மறுபடியும் நாம் பிறக்கணும். இதுதான் நல்ல ஆலோசனை. எல்லா ஐஸ்வர்யத்தை தருவார், அதை தருவார், இதை தருவார். அந்த ஆலோசனை சில மனிதனை சீர்குலைத்து விடும்,
சில மனிதரை அவன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு அவன் கடந்து போய்விடுவான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்ம கூட பேசுகிற காரியம் மறுபடியும் பிறக்கிறவராய், மறுபடியும் வாழ்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசுவிடத்துல கேட்கிறான், மறுபடியும் பிறக்க நான் தாய்மொழி கற்பத்துக்கு தான் போகணும் அப்படியா அப்படின்னு கேட்கிறான். இல்ல, நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு புதிய சிருஷ்டியாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம குறைகளுக்கு அல்ல, ஆண்டவர் நிறைவுகளுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உங்களோடு சொல்லுகிறேன், ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறுபடி பிறக்கணும். ஆமென். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடி ஒவ்வொரு நாளும் எப்படி பிறக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை போக வேண்டும். ஒருவேளை விசுவாசம் அற்று போகும் என்று சொன்னார், விசுவாசத்தோடு வாழ்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னார், நிச்சயமாகவே தேவன் நம்மளை கனப்படுத்துவார். ஆமென். ரோஜனம் இல்லாதவராய் இருந்த மனிதனை ரோஜனம் உள்ளவராய் கர்த்தர் மாற்றினார். மனம் திரும்பாதபடிக்கு இருந்த மனிதனை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பினதற்கு பின், மனம் திரும்புவதற்கு முன்பாக இருந்த சூழ்நிலைகள் அல்ல, மனம் திரும்பினதற்கு பின்னாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆனா எல்லா இடத்திலும் இறைச்சியெல்லாம் விட்டு இருப்பாங்க, நேற்றைக்கே இறைச்சி விட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் சொல்லுங்க பிள்ளைகளே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா எப்படியாக இறைச்சி சாப்பிட நினைக்கிற ஒரு சூழ்நிலைகள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புதிய சிருஷ்டியாய், புதிய மனிதனாய், புதிய வாழ்வுக்குரியவராய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் நம்முடைய 5வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16. அழிவுக்கு முன்பானது அகந்தை, மனமேற்றிமை. அடுத்ததாக விழுந்துவதற்கு காரணம் சொன்னா மனமேற்றிமை. என்னிடத்துல ராணுவம் இருக்கிறது, என்னிடத்துல எல்லாம் இருக்கிறது, எல்லாம் என்னிடத்துல இருக்கிறது, நான் எல்லாம் செய்ய முடியும், பணம் இருக்கிறது என்று சொல்வதற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில மனமேற்றுமை ஒரு நாள் வந்துடக்கூடாது. ஆமென். என்ன ஆண்டவர் எவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறார், சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனமேற்றுமையான ஒரு நிலைமைகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது. ஆமென். ரொம்ப சொல்றேன், ஊழியர் இப்படியாய் சொன்னார், என்னுடைய சகோதரிகளுக்கு, என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும்னு சொன்னா நான் போக கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படி சொன்னா, அவர்களுக்கு ஆண்டவர் அந்த வாரத்துடைய திங்கள் முதல் சனி வரைக்கும் உள்ள நல்ல வேலைகள் ஆண்டவர் கொடுப்பார் சொல்ல அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் சில நேரங்களிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை விட்டு கடந்து போனால், உண்மையை சொல்ல காரணம் என்ன, பணம் வருகிறது, பணம் பொருள் வருகிறது என்று சொல்லி வரும் பொழுது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மனவெற்றிமையான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். சொல்லுங்க, மனவெற்றிமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. மனவெற்றிமையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்முடைய மனவெற்றிமை வரும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்ம விழுந்து போவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், பணம் இருந்தன ஊழியத்துக்கு செலவு பண்ணி பேங்க்ல போட மாட்டேன். அதே போல எத்தனை லட்சங்கள் ஊழியத்துக்கு வந்தாலும் ஏதாயிரம் ஊழியத்துக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு நாம் விழுந்திராதபடிக்கு, எந்த பணமோ எந்த ஐஸ்வர்யமோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் விழுந்திராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அடுத்ததாக வாசிக்கலாம் யோபு 18:5. யோபு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். போதும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்டாலும் விழுந்து போவோம். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நாம் கேட்க கூடாது. ஏன் சொல்லுவாங்க, இவன் பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கு, இவன் பேசுறதெல்லாம் சரியா இருக்குது. ஆனா ஆண்டவரை அறியாத, ஆண்டவருடைய மனுஷனாய் இல்லாதபடிக்கு
சில நேரங்கள் அவர் பேசுறதெல்லாம் சரியா இருக்கிற போல இருக்கும். ஆனா அதை கேட்டா ஒரு நாள் நாம் விழுந்து போவோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை ஒரு நாளும் நாம் கேட்க கூடாது. ஒரு அறிவியல் சொல்ல வேண்டியங்களா? துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால் அது அழிவை உண்டாக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பாவத்துக்கு நேரான ஒரு சூழ்நிலைகளுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய்விடும். இவங்க தானே என்னுடைய அண்ணன், என் சகோதரர், இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெளித்தோற்றத்துக்கு பார்க்க கூடாது. துன்மார்க்கராய் இருப்பார்கள் என்று சொன்னார், அந்த துன்மார்க்க வாழ்வார்கள் என்று சொன்னார், நாம் எச்சரிக்கையாக இருந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரைக்கும் 48வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று புரிந்துக்காக ஒரு நல்ல ஆலோசனை. மண்ணினால் வீடு கட்டும் பொழுது அது என்ன செய்யும் என்று சொன்னால் அது அழிந்து விடும். அதுதான் நல்ல ஆலோசனை கேட்காதவனுக்கு இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு வீடை போல அது அழிந்து விடும். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்னால் மணலின் மேல் வீடு கட்டாதபடி கற்பாறையின் மேல் தேவனுடைய சமூகத்தில் வீடு கட்டுகிறவர்களாக அது பெருங்காற்றினுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென். சொல்லுங்க. நேற்று தினத்தில் தேங்காய்பட்டினம் பகுதியில் அந்த கடலோர பகுதிக்கு நாங்கள் ஊழியர்களாய் கடந்து போயிருந்தோம். அப்ப கடந்து போகும்பொழுது அங்கே அந்த பகுதியிலே காவல்துறை அதிகாரிகள் போகக்கூடாது, ஒரு 3 நாள் அலர்ட்டா இருக்கிறது, நீங்க போகக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் நாங்க அந்த இன்னொரு பகுதியாய் போய் அந்த கடலோர பகுதியிலே போய் பார்த்து கொண்டே இருந்தோம். எனக்குள்ள மனசுல தோணின காரியம் வந்துதான், இந்தோனேசியா பகுதியிலே பயங்கரமான சேதங்கள் எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம நிக்கிற இடத்துல நம்ம யாரு கற்பாறையின் மேல் கட்டின ஒரு வீடு. அல்லேலூயா. நம்ம நின்னா சுனாமி வருமா? வரும் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது. நம்ம இருந்தா என்ன நடக்கும்? தேவனாய் கர்த்தர் மண்ணினால் கட்டப்பட்டவர்கள் அல்ல, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு. பெருங்காற்று நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அது ஒன்றும் சேதப்படுத்தாது. ராமே சொல்லுங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மண்ணினால் கட்டப்பட்ட வீடை போல இருந்தேன் சொன்னால் விழுந்து போவீர்கள். கற்பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வீடு என்று சொன்னால் நம்மளே எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கற்பாறை மேல் கட்டின ஒரு வீடாக நம்முடைய வீடு மாற்றப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். சரி, அடுத்ததாக விழுந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு இயேசு நீங்களும் இருக்கிறீர்களா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். சரிதானே? குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினார், இருவரும் குழிகளிலே விழுவார்கள் என்று சொன்னார். பாருங்க, ஒரு நேரத்தில் அருமையான சில ரகசியத்தை தான் உங்களுக்கு அன்பா சொல்றேன். குருடனுக்கு குருட வழிகாட்டினா என்ன நடக்கும்? சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இன்னைக்கு நம்ம விழுந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கன் கலந்து போனால் அவன் துன்மார்க்கனோடு கூட போகிற சூழ்நிலைகள் இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் துன்மார்க்கன் நீதிமான் சேரும் என்று சொன்னால் ஒரு பக்கம் நம்ம நினைப்போம், நீ நம்ம கூட இருக்கிறதுனால நீதிமானாய் மாற்றி விடுவார் என்று சொல்லி. ஒரு சகோதரி அவருடைய வாழ்க்கையில ஒரு காதல் வந்து விட்டது. காதல் வந்த உடனே அந்த மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன். ஆனா இந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரி. ஆனா இந்த சகோதரியினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது சொன்னா, அவங்க வீட்டுல எல்லாத்தையும் அடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொன்னா, நான் கல்யாணம் பண்ணி இந்த மனுஷனை திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லி.
இந்த பெண் எப்படி ஆயிட்டான்? கடவுளை போல ஆயிட்டான். அல்லேலூயா. குருடனாயிருந்தால் அந்த குருடனோடு யார் குருடன் சேர்ந்தால் என்ன நடக்கும் சொன்னா அவன் நிச்சயமாய் குடியில தான் விழுவாங்க. அதே சொல்ல மாட்டீங்களா? நண்பாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் சாத்தியமாகும், ஏதோ ஒரு காரியம் நடக்கும், ஆனால் எல்லாமே சாத்தியமாகாது. ஏனென்று சொன்னால் குருடனோடு கூட ஒரு குருடன் கடந்து போனால் வழிகாட்டுவான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் விழுந்து போவான். அல்லேலூயா. சொல்லுங்க. பாருங்க, நான் ஒரு காரியத்துக்கு காலில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குருடன் பிச்சை எடுப்பதற்காய் வந்து கொண்டிருந்தார். ஆனா அந்த குருடனை வழிநடத்துவதற்காக ஒரு கண் தெரிந்த ஒரு மனிதன் அப்படியே கூட்டி கொண்டு போகிறார். அப்ப நாங்க சிந்தித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், குருடனுக்கும் ஒரு சம்பளத்தை அந்த குருடன் பிச்சை எடுக்கிறார், இந்த மனிதன் கண்ணு தெரிந்து போகிறான், இவருக்கு சம்பளம், 2 பேருக்குமே சம்பளம். ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு குருடனுக்கு யார் தேவை என்று சொன்னால், பிச்சை எடுப்பதற்கு கூட அந்த குருடனுக்கு யார் தேவை என்று சொன்னால் ஒரு கண்ணு தெரிந்தவன் தான் தேவை. சொல்லுங்க, இன்னைக்கு நாம் குருடனை போல குருடனோடு கூட ஐக்கியம் வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை, குழிகளுக்குள்ளாக நாம் விழுந்து போவோம். அதனால நீங்க செய்ய வேண்டிய காரியம், யாரோடு கூட இணைந்து நிற்க வேண்டுமோ அவர்களோடு கூட இணைந்து நில்லுங்கள். நீங்கள் விழாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆமென். காலம் வரும் பொழுது அதை பிரயோஜனப்படுத்துங்க. யாரோடு கூட பேசினால், யாரோடு கூட இருந்தால், யாரோடு கூட வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அடுத்ததாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புதல். நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் அவன் நீதிமானாக விரும்பினால் நிச்சயமாக அவன் விழுந்து போவான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாய் விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விழுந்தீர்கள். போதும். பாருங்க, இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கி விரும்புகிறதுனால நம்ம விழுந்து போவோமா? சில நேரங்களுக்கு சத்தியத்துக்கு மாறாக ஜனங்கள் விரும்புவார்கள். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சொல்லுங்க. அடுத்ததாக 9வது காரியத்துக்கு நான் வருகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 8 முதல் 10 வரைக்கும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் நிச்சயமாய் விழுந்து போவார்கள். ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். ஆனா நம்ம ஐஸ்வர்யவானாய் மாறி விழுந்து போவோம். நேற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க மாட்டோம், நேற்றுக்கிழமை தேவனை துதிப்பது இல்லை. சில நேரங்களில் வேலைக்கு போய்விடுவோம். நம்ம ஏன் பாஸ்டர் எனக்கு கஷ்டம், எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போற என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வாரத்தில் எப்படி பார்த்து 4-5 நாள் வேலை இருக்காது. பாஸ்டர் எங்களுக்கு தான் அப்படி இல்லைன்னு பாக்குறீங்களோ? நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போன எங்களுக்கு வேலைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து வேண்டாம். தேவன் தந்த இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஐஸ்வர்யத்தை நம்பி போகாதபடிக்கு, ஐஸ்வர்யத்தை விரும்பும் பொழுது நாம் விழுந்து போகிறோம். சொல்லுங்க, விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. கடைசியாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கும் பொழுது, நற்சாட்சி இல்லாதபடிக்கு இருந்தால் நிச்சயமாக நம்ம விழுந்து போவோம். முதலாவது காரியம், நீங்கள் கீழ்படியாமல் இருந்தால் விழுந்து போவீர்கள். 2வதாக அக்கிரமக்காரருடைய வஞ்சக உபதேசம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் விழுந்து போவீர்கள். 3வது ஆலோசனை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம விழுந்து போவோம். 4வது காரியம், மனமேற்றுமை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் விழுந்து போவோம். 5வது துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டால் நிச்சயமாக விழுந்து போவோம். 6வது காரியம், மணல் மேல் வீடு கட்டினால் நிச்சயமாக நாம் விழுந்து விடுவோம். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் எல்லாமே விழுந்து போகும். 7வது காரியம், குருடனோடு கூட குருடன் வழிநடந்தால் நிச்சயமாய் விழுந்து போவோம். 8வது காரியம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிறதுனால் நம்ம விழுந்து போகிறோம். 9வது காரியம், ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள் நிச்சயமாக விழுந்து போவார்கள். 10வது காரியம், நற்சாட்சி இல்லாமல் இருந்தால் நாம் விழுந்து போவோம். நாம் விழுந்து போகாதபடிக்கு இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார் என்று சொன்னார். நீங்களும் நானும் விழுந்து போகக்கூடாது என்பதை எண்ணி ஆண்டவர் இந்த காரியத்தில் எல்லாம் என் பிள்ளைகள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த காலைவேளை முதல் ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசி இருக்கிறார். நாம் விழுந்து விடக்கூடாது, எந்த வஞ்சகமான உபதேசத்தில் விழுந்து விடக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு அதில் நாம் விழுந்து விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். எல்லாரிடம் இருக்கலாம்.
நல்ல ஆண்டவர், அவருடைய மனதில் இருக்கிற வல்லமை நம்மளை ரொம்ப நேசிக்கிறவர் தான் ஆண்டவர் சொல்றேன். ரொம்ப நேசிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மளை சொன்னார், எவ்வாறு கீழ்ப்படி என் ஒவ்வொரு சொத்துக்கு நடு, என் சத்திய வசனத்துக்கு நீ நடுப்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் தரும். 10 காரியத்தை கேட்டு நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தால் கீழ்ப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்ம கீழ்படுகிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக உபதேசத்தை, நல்ல உபதேசத்தை கேட்கிறோமா? புத்தி உள்ள ஸ்திரியாக மண்ணினால் கட்ட வீடு, கற்பாறை மேல் கட்டின வீடு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐஸ்வர்யத்தை நம்பி ஓடுகிறோம். பணம் தேவைதான், பணம் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பணம் நம்மளை அழைத்து விடக்கூடாது. ஆண்டவரோடு கூட நிற்கிற ஒரு அனுபவம், இறக்கத்துக்கு மகிமைக்கு பாத்திரா இருக்கிறார். முதலாளாக எங்களோடு கூட சொன்ன வார்த்தை, நாங்கள் விழுந்து போகக்கூடாது, நாங்கள் ஒரு நாள் விழுந்து போயிடக்கூடாது என்பதைக்காக நீங்க எங்களுக்குள்ள பேசியிருக்கிறீங்க. நீங்க சரிக முடியாத இந்த ஆலயத்தை நாங்கள் தீட்டுப்படுத்தாத உமக்கு பெரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணம். எல்லா ஆலோசனையும் கேளுங்க பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் சொன்னால் அதை செய்வார். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் தர்மத்தை தந்து எத்தனை மணிக்கூறுகள். ஞாயிற்றுக்கிழமை வீணான செலவுகளுடைய வாழ்க்கையில் வருமானம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிரியமில்லாத காரியத்தை சேர்ந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஆண்டவரத்தில் அர்ப்பணிப்போம். ஞாயிற்றுக்கிழமையா ஆண்டவருக்கு தேவை. இது ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த சூழ்நிலையும் பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணிவிடக் கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது. கர்த்தாவே, உடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய வல்லமை வெளிப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்கள் வெளிப்படும். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற தமிழ் பிள்ளைக்காக தமிழ் பிள்ளைகளை கற்று பலப்படும். இதுவரைக்கும் பார்க்காத ஐஸ்வர்யம், இதுவரைக்கும் பார்க்காத கனம், இதுவரைக்கும் பார்க்காத உயர்வுகள், இதுவரைக்கும் பார்க்காத சில மேன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஆண்டவரே, நீங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, எங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீங்க எங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக்கொள்ளும். வேதான பகுதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. சரி, உட்காரலாம். ஒரு காலையில் பாடல் கற்றுக் கொடுக்கிற ஒரு நேரம் எங்களுதான். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்போவே நீருதி வரை, நம்போவே நீருதி வரை. யாக்கோபின்
கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே என்னாலும் நடத்துவாரே. காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே உமக்கு மகிமை சப்பா. எங்களோடு கூட இருந்தவர், எங்களை நடத்தினவர், எங்களை பாதுகாத்தவர். இத்தனை நாளாக இந்த 2021 இத்தனை நாள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எங்களை சந்தோஷமாக வைத்தீங்க சப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் நீங்க ஆசீர்வாதத்தை தரணே சப்பா. அந்த விசுவாசிகள், சபை விசுவாசிகள், ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் ஐஸ்வர்யங்கள் வரட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆவிக்குரியதான ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுக்கு அமையட்டும். ஜெப வாழ்க்கை அதிகரிக்கட்டும். ஜெபத்திலே உறுதிப்படட்டும். ஆவியில பலப்படட்டும் சப்பா. மேன்மேலும் பலப்படுத்துவேன், நீ மேன்மேலும் பலப்படுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். ஆவியானவரே, உங்க பிரசன்னமாகுதல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரத்திலே வந்தவர்கள் அப்பா வர மிஸ்ஸானவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். தொழில்கள் உண்டாகட்டும். இப்ப யாருக்கும் வேலை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே வேலைகள் உண்டாகட்டும், தொழில்கள் உண்டாகட்டும், பிசினஸ் நல்ல ஒரு டெவலப் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த வாரத்துல சபை விசுவாசிகளோ, சபைக்கு வந்தவர்களோ யாரும் ஹாஸ்பிட்டல் போக கூடாது ஏசப்பா. எந்த ஒரு நோயும் அவர்களை தொடக்கூடாது ஏசப்பா. பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஏசப்பா. உகந்த காணிக்கைகளாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்கணும். தேவ பிரசன்னமாகுதல் தங்கி இருக்கட்டும். உங்க நாமத்தினாலே இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்க நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவரிடமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் காண்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இதுவென்றும் சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.